ஹலோ எவ்ரிவன், எல்லாரையும் இன்னொரு சூப்பரான எபிசோடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை வெல்கம் பண்ணுறோம். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக நியூ டிஷ்ஷஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் குக்கிங் டிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதை ஜஸ்ட்டு ஒரு நார்மல் இதில் ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஊற்றுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் பார்த்திங்கன்னா போதும். பிகாஸ் நம்ம பொரியல் மாதிரி தான் பண்ண போகிறோம், ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறதில்ல. அண்ட் இது நல்லா சுட்டதுக்கப்புறமேட்டு கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா கடுகு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு நம்மக்கிட்ட இருக்கிற பருப்பு வகைகள் என்ன இருக்கோ அதை பார்த்திங்கன்னா நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் ஸ்டார்டிங்லேயே ஆட் பண்ணிடலாம். ஸோ கருவேப்பிலையும் நல்லா பார்த்திங்க அப்படின்னா வெந்ததுக்கப்புறமேட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம பீட்ரூட் ஜாஸ்தியாக நம்ம போடுறதால ஒரே ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கி நம்ம போட்டிருக்கோம். அண்ட் சீக்கிரமாக ஆனியன்லாம் வதங்கணும் அப்படின்றதுக்காக உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூளும் இப்போவே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி விடலாம். வெங்காயம் நல்லா பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வதங்கணும். ஸோ வெங்காயம் ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இந்த கலர் ஷேடில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா எல்லோயிஷ் கலரில் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டை பார்த்திங்க அப்படின்னா போடலாம். நான் 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நம்ம டேரெக்டாக அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக ஜஸ்ட் அடியிலேருந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு தட்டு வச்சு ஒரு 5 to 6 மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா பாயில் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. இது கூட நம்ம ஆல்ரெடி துருவி வச்சுருந்த தேங்காய் பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீட்ரூட் பொரியலை பார்த்திங்கன்னா கம்மியான இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ஈஸியாக வீட்டில் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சமையல் சீரிஸ் சேனல் பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரீச் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.